உன்னையே பாட உன்னையே தேட உன் பணியே நிதம் புரியேன். உன்னையே மறவா உள்ளமே தந்திட்டு உன் அடிக்கு அன்பன் ஆக்கிடுவாய். என்னையே காக்க இரக்கமிழார் போல் இன்னமும் எண்ணுவதேனோ தண்ணியனாக என்னையாண்டருள்வாய். சரவணானந்த சண்முகனே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவை ஆதீனம் ஆதி குறுமுதல்வர் திருப்பெருந்துறை ராமானுஜனுடைய குருவருளையும் மனம் மெய் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி செய்தொண்டர் புராணத்தினுடைய மற்றொரு முருக அடியாருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். பகீரதர் என்கின்ற பகிர்தற்கும் அடியேன் என்று போற்றப்படுகின்ற முருக அடியார் சூரிய வம்சத்தில் மன்னர்களாய் பிறந்து இந்த பரந்த நில உலகத்தை காத்தருளியவர்கள் பலருண்டு. அவர்களுள் அருந்தவம் மேற்கொண்டு உலகத்தார் நன்மையடையும்படி ஒப்பற்ற கங்கை நதி இந்த நீண்ட நிலவுலகில் கரைபுரண்டு ஓடும்படி செய்தவன் வீரமிக்க பகிரித மன்னன் ஆவார். இம்மன்னன் தனது வெண்கொற்றை குடைக்கீழ் உலக மக்கள் அனைவரையும் அன்போடு காத்து வந்தான். அப்பொழுது பகிர்த மன்னன் மேல் பகை கொண்ட கருணையற்ற உள்ளமுடைய ஒரு அரசன் கோரன் என்பான் படையெடுத்து வந்தான். அவன் போரிலே இந்த பகிர்த மன்னரை வென்று நாட்டையும் அங்கே இருக்கின்ற செல்வத்தையும் மக்களையும் கவர்ந்து ஆட்சி செய்கின்றான். வருத்தமுற்ற அவன் அந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு சென்று விடுகின்றான். அப்பொழுது அங்கே இருக்கின்ற மன்னன் தனது மனைவி மக்களுடன் அங்கே இருக்கின்ற சுக்கிர பகவான் திருவடிகளை போற்றி வணங்கி வேண்டுகின்றார். நான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தேன். கோரன் என்கின்ற ஒரு மன்னன் என்னுடைய நாட்டை கைப்பற்றி விட்டான் என்று வருத்தத்தோடு சொன்ன பொழுதும், நீ சென்று முருகப்பெருமானை வணங்குவதோடு வெள்ளிக்கிழமை விரதங்களை மேற்கொண்டு போற்றி வணங்கி வா. முருகனுடைய அருளாலே உனக்கு எல்லாம் கிடைக்கும், அஞ்ச வேண்டாம். உனக்கு முருகப்பெருமானே தோன்றா துணையாக இருந்து அருள் பாலிப்பார் என்று சொல்லுகின்றார். அதுபோல அந்த பகிரிதன் வள்ளகோட்டை எனப்படும் கோடையம்பதிக்கு சென்று அங்கு 3 ஆண்டுகள் விரதங்களை மேற்கொள்ளுகின்றான். முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே சென்று அந்த கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டிருந்த கோரன் என்கின்ற அரசனை வென்று அந்த நாட்டை பகிரதனுக்கு அளித்ததாக நமக்கு வரலாறு காட்டுகின்றது. ஆகவே முருகப்பெருமான் தோன்றா துணையாக இருந்து வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய் என்று சொல்லுவது போல் நமக்கு அருளுகின்றார். ஆகவே நாமும் முருகப்பெருமானை போற்றுவோம், அவனுடைய அருள் பாடல்களை பாடுவோம். இதுபோல இருக்கின்ற முருக அடியாருடைய வரலாற்றை கேட்டும் படித்தும் இன்புறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.